நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ரூம் ஞாபகம் இருக்கா உனக்கு? தெரியலையே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இருக்கும்டி, இருக்கும். இது நம்ம பெட்ரூம். பெட்ரூம்னா? பெட்ரூம்னா என்னவா? ஐயோ, தெரியாம கேட்டேன். பொதுவா இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போதும் போதும். இல்ல இங்க படுத்து தூங்குவாங்கன்னு சொல்ல வரேன். அது எனக்கு தெரியும் ராஜா. என்னடா இந்த ரூம் இப்படி இருக்கு? எப்படி இருக்கு? குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்க. நீ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நானே குப்பையா தான் இருந்த மீனாட்சி. உடனே சென்டிமெண்டா ஆரம்பிக்காத. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஜாலியா இருந்திருப்ப. சீச்சி, அப்படிலாம் இல்லம்மா. தெரியும்டா, விடிய விடிய சாட்டிங் பண்ணிருப்ப. உன்னோட முன்னாள் அதற்கு முன்னாள் காதலிங்களுக்கெல்லாம் SMS அனுப்பியிருப்ப. தினம் ஹோட்டல்ல சாப்பிட்டிருப்ப. திரும்ப ஒரு பேச்சுலர் லைஃப வாழ்ந்து பார்த்திருப்பியே. ஏய், அப்படிலாம் பண்ணலடி. பொய் சொல்லாத ராஜா. சத்தியமா இல்லடி. கண்ணா பின்னா உன்னை மிஸ் பண்ண. அப்படியா? ஆமாடி. காலையில முழிக்கிறப்ப முதல்ல ஞாபகம் வர விஷயம் உன் முகம்தான். ராத்திரி தூங்குறப்ப கடைசியா நினைக்கிறதும் உன் முகம்தான். ஏண்டா இவ்ளோ சொல்றல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்ட? நான் எங்க சண்டை போட்டேன்? நீதான் போட்ட. நான் எங்க போட்ட? நீதான் போட்ட. நீதான். மீனாட்சி, உன்னுடைய நகை அது. நீ யாருக்கு வேணா கொடுத்துருக்கலாம். அதை ஏன் என்கிட்ட கேட்காம கொடுத்தேன்னு கேட்டது உண்மையிலேயே பெரிய முட்டாள்தனம் தான். ஐம் சாரி. 100 பவுன் உங்க அம்மா வேணும்னு கேட்டப்போ சிப்போ அந்த 100 பவுனை நானே போடுறேன்னு சொன்னவனே, உன்கிட்ட போய் 10 பவுனை எங்க அப்பா கொடுத்தது மறைச்சது என்னோட முட்டாள்தனம். உன் நகையை நீ கொடுக்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்குடி. உரிமைக்காக சொல்லலடா. எதுக்கு உன்கிட்ட மறைக்கணும்? எனக்கே ஏதோ தப்பு பண்றோன்னு தெரிய போய் தானே மறைச்சிருக்கேன். இல்ல மீனாட்சி. சரவணா, கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக என்னோட சுதந்திரத்தையோ உன்னோட சுதந்திரத்தையோ விட்டு கொடுக்கறது சரி கிடையாது. அதே சமயத்துல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் தனித்தனியா நம்ம இஷ்டத்துக்கு தான் வாழ்வோங்கிறதும் தப்புதான். அதுக்கு தனித்தனியாவே இருந்துட்டு போயிடலாம். புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறதுதான் கல்யாணத்தோட அழகு. அப்படி பார்த்தா நான் பண்ண தப்பு. நாமலாம் ரொம்ப நல்லவங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு சீன்ல உருவோம். அடுத்த 2வது சீனே, ஏய் நீ எப்படி செய்ய போச்சு, நான் எப்படி செய்ய போச்சு அப்படின்னு முட்டிப்போம். அதான் மாமா நம்ம சரவணன் மீனாட்சியோட அழகே. இப்ப என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லலையே. ஏய், மாமன் சொன்னல? இல்லையே. ஏய், சொன்ன. சரி, அதுக்கு என்ன இப்போ? இன்னொரு வாட்டி சொல்ல. இது என்ன விளையாட்டு? ஏய், சொல்லுடி. என்னமோ எப்பவுமே சொல்லாத மாதிரி சொல்ற. சொல்லிருக்கறல, திரும்ப சொல்லு. சொல்லுடி. சரவண மாமா, ஐ லவ் யூ. சொல்லிட்டாலே அவ காதல, சொல்லும் போதே சொகந்தாலல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல, இனிமேல் ஒரு வார்த்தையும் கேட்டிடவும் எண்ணி பார்க்கல, அவ சொன்ன சொல்லே போதும், அது கீடு இல்லை ஏதும் சொல்லிட்டே அதெல்லாம் பொண்டாட்டி இல்லாத கொடுமை மீனாட்சி. இந்த மாதிரி நினைவு சின்னங்கள் நிறைய இருக்கு. இங்க இங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது. என்னடா இதெல்லாம்? காஃபி போட அயன் பண்ண முயற்சி செய்ததின் விளைவுகள். அயன் பண்ணாத சட்டைகள், அழுக்கு சாக்ஸுகள், பாலிஷ் போடாத ஷூக்கள், துளைந்து போன பேனா மூடிக்கள், சாவிக்கள்னு. ஏ பொண்டாட்டி, நீ இல்லாத வாழ்க்கை நரகண்டி. அப்படியா?
நான் பார்த்தா தெரியலையா? அப்போ காஃபி போடுறதுக்கு சாக்ஸ் துவைக்கிறது ஷூ பாலிஷ் போடுறதுக்கு தான் பொண்டாட்டி தேவைன்னு சொல்ற. ஏ லூசே, நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு எதுவுமே இல்லாம போச்சுடி. எல்லாமே நீ ஆயிட்ட. யாதுமாகி நின்றாய் காளி. பயமா இருக்குடி. நீ இல்லைன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஐ மிஸ்ட் யூ லாட் டி. மீ டூ. இன்னும் இந்த கவரை பாக்கலையா? மீனாட்சி, ஒரு நிமிஷம். மீனாட்சி, இப்ப எதுக்கு இப்படி கத்துற? எதுக்கு இப்படி கண்டதை டேபிள் மேல வைக்கிற? நான் வைக்கல. நான்சென்ஸ், போய் சொல்ற. முதல்ல எடுத மர்ச்சா பயந்துருமா? எரி, இந்த கவரை நான் வைக்கலன்னு சொல்றேன்ல. இது உன்னோட கவர் தான். பதிலுக்கு பேசிக்கிட்டே. என்னடா சிரிக்கிற? இது என்னோடதா? ஆமா, உன்னோடதான். இது உன்னோடது. ஆமாடி, இது என்னோடதான். நானே உன்னோடதா இருக்கும்போது என்னோடது உன்னோட தானே. அதாவது புரியுதுப்பா. என்ன தருவது உனக்கு? என்னையே தந்து விட்ட பிறகு. அதாவது மீனாட்சி, இப்ப நான் என்னையே உனக்கு தந்துட்டேன். இப்ப நான் உன் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் எப்படி நான் உனக்கு தனியா ஏதாச்சும் தர்றது? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணா, இந்தா இந்த எடுத்துக்க. முதல்ல இந்த பணம் எது அத சொல்லு. 5 வட்டியா, 6 வட்டியா, மீட்டர் வட்டியா, ஸ்பீட் வட்டியா? நோ, இது சரவண உழைச்சு சம்பாதிச்சது. பிஎஃப் லோன் பிளஸ் என்னுடைய சிறு வயது அருணா கொடிகள், சில டைமண்ட் மோதிரங்கள், அப்படி இப்படி எல்லாத்தையும் சேர்த்து புரட்டி ஒரு 8 லட்சம் இருக்கு. இது எடுத்துட்டு வரும்போது பயங்கரமா பசி எடுத்தது. அதனால சரவண பவன்ல சாப்பிட்டேன். அந்த 150 ரூபாய் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எதுக்குடா இந்த பணம்? ஒன்னும் இல்லடி, சரவண வீடு வாங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஏண்டா? இப்ப வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. இந்த பணத்தை என்ன செய்ய போற? இப்ப பணத்துடைய வேல்யூ எப்ப ஜாஸ்தி ஆகும் சொல்லு? தெரியல. தேவைப்படுறப்ப அது கிடைக்கிறப்பதான். அதனால இந்த பணத்தை தேவைப்படுற ஒருத்தருக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாண்டி, இந்த பணத்தை உங்க அப்பா கிட்ட கொடுத்து தமிழ் கல்யாணத்தை பிரமாதமா நடத்த சொல்லு. சரவணா, எனக்கு தெரியும்டி உங்க அப்பா கொஞ்சம் டைட்ல இருக்காருன்னு. இது அவர்கிட்ட கொடு. இல்லடா, இது உன்னோட பிஎஃப் பணம். ஏய், இப்பதான் சொன்னல, நானே ஒன்னதானதுக்கு அப்புறம் என்னோடதெல்லாம் உன்னோட தானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லடா, இது உன்னோட பிஎஃப் பணம். ஏய், இப்பதான் சொன்னல, நானே ஒன்னதானதுக்கு அப்புறம் என்னோடதெல்லாம் உன்னோட தானே. ஏய், ஏய் மீனாட்சி, ஏய் போடா. ஏய், ஒண்ணு இல்லடி. ஆமா, ஏதாவது பண்ணி இப்படிப்பட்டவனே நம்ம தப்பா நினைச்சோன்னு என்ன கில்ட்டி ஆக்கிட்ட. பாரு, இப்படி கில்ட்டி ஆகக்கூடாதுன்னா நீ என்ன தப்பா நினைக்கிறத நிறுத்தணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுலாம் நிறுத்த முடியாது. மாமா ஏதாச்சும் காரணம் சொல்லுவாரு, நீ ஏத்துக்காத. இல்லடா, இது வேண்டாம். ஹலோ, இதென்ன ஃப்ரீயா கொடுக்குறாங்க நினைச்சா? காசு வந்தானே திருப்பி கொடுக்க சொல்லுமா? வேண்டாம். வேணும்னா ஒரு 1-1.5% வட்டி கொடுக்க சொல்லு. ஒன்னும் தேவையில்ல. உனக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? முதல்ல பணத்தை கொடு, அப்புறம் பேசிக்கலாம். பதிலுக்கு அடமானமா பத்திரம் ஏதாவது கண்டிப்பா வாங்கிக்க. என்ன சிரிக்கிற? அவரோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது எழுதி வாங்கிக்கோடா. அதான் அவருடைய ப்ராப்பர்ட்டி ஒண்ணு என்கிட்ட இருக்குது. எது? ஒரு 80 கிலோ தங்க செல ஒண்ணு. உன்னை தாண்டி சொல்றேன், என் 80 kg தாஜ்மஹால். அடப்பாவி, நான் 80 கிலோன்னு யாரடா சொன்னது? அவப்ப தூக்கி பாக்குற, எனக்கு தெரியாதா?
மண்ணாங்கட்டி. சரி மீனாட்சி, அப்ப நீ எத்தனை கிலோ? டேய், அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லுடி. ஒரு 62 63 இருக்கும். நிஜமாடா? You 63? Not possible. Actually, ஒத்துக்கிறேன். முதல்ல இந்த பணத்தை எடுத்து வை. உங்க அப்பா கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட எப்படி கொடுக்கறதுன்றதை யோசி. சரவணா, இத நீயே அப்பா கிட்ட கொடுத்துடுறா. நான் எப்படி? ரொம்ப நடிக்காத. அதான் மாமனும் மருமகனும் கொஞ்சிப்பீங்களே, நீயே கூட சந்தோஷப்படுவாரு அப்படின்ற. ஓகே, கொடுத்துறேன். சரவணா. என்ன? தேங்க்யூ. நமக்கு நாமளே தேங்க்ஸ் சொல்லுவோமா? நானே உன்னுடைய ஆளானதுக்கு அப்புறம் நீ எனக்கு தேங்க்ஸ் சொன்னா அது நீயே உனக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி தானே? அப்பா. சரி, இந்த பணத்தை எடுத்து உள்ள வை. வெள்ளிக்கிழமை சரவணா ஊருக்கு போறான். அம்மாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வை. போற வழியில ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு போறேன். ரொம்ப நல்லவன். சின்னதா எப்பவாச்சும் சொதப்புற. நான் எதுக்கு எப்பவுமே அந்த சொதப்பல மட்டுமே பாக்குறேன்? ச்சே, தப்பு. சரவணா, I love you. I love you too. கேட்டுதா? கேட்டுச்சு. சாரா, வாமா. சாரா, சாரதா, ஐயோ, சாரதா, சாரதா. மிஸ்டர் சேகர், யாரை தேடுறீங்க? அடி பாவி, எப்படி கார்ல இருந்து இறங்குன? வாசல்ல ரன்னிங்ல வரும்போது இறங்கிட்டேங்க. ஏண்டி, 50,000 ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு பில்ல கட்டிட்டு ஹார்ட் அட்டாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறேன். அதுக்காவது மரியாதை கொடுத்துருக்கலாம்ல. இப்படி வாசல்லயே ரன்னிங்ல இறங்கிட்டேன்ற. ஏங்க, எப்போ என் மருமகனை பார்த்தனோ எல்லாம் சரியா போச்சுங்க. அம்மா, வாடா வாடா. சரவணா, ஸ்டார்ட் த மியூசிக். என்னப்பா இதெல்லாம்? அகவை 50ல் 6வது முறையாக அட்டாக்கை வென்று வீடு திரும்பும் எங்கள் அன்பு தாயார் சாரதா அவர்களை திருவான்மையூர் வாழ் அன்பு நெஞ்சங்கள் சார்பாக ஒரு சின்ன வரவேற்பு அளிக்கப்படுகிறது. சரவணா, சூடத்தை கொளுத்துற. ஓ சாரி. அப்பா, தீப்பெட்டி கூட. உங்ககிட்ட தீப்பெட்டி இல்லைன்னா உன்னை யோக்கியன்னு எல்லாம் நம்பிடுவாங்களா? என்னெல்லாம் யாரும் நம்புவானா? தீப்பெட்டி கொடு முதல்ல. இல்லையே. தீப்பெட்டி தானே, ஒரே நிமிஷம். என்னப்பா அதெல்லாம்? போடா, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு டிஸ்சார்ஜ் ஆனதுல இருந்து உங்க அம்மா பண்ற அலப்பறையை தாங்க முடியலப்பா. ஏண்டி, 4வது மாடியில இருந்து படிக்கட்டுல இறங்காது, லிப்ட் வரணும்னு சொன்னா கேட்க மாட்டேன்றாப்பா. ஏன் படிக்கல இறங்கிச்சா? இறங்கி இருந்தா பரவாயில்லையப்பா. இம்சை அரசன் புலிகேசி மாதிரி அந்த கைப்பிடியிலே சரிக்கிட்டு வராப்பா. சரவணா, சூடா அணையத்துக்குள்ள ஆர்த்தி எடுப்பா. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, உங்க அப்பா விட்டுட்ட குரங்கு கண்ணு, இப்படி எந்த கண்ணும் போடாம 100 ஆயுசு இருக்கணும். God bless you. பழனி பழம் நீ. அடடா, பையன் மறந்துட்டு வந்துட்டேனே. என்னப்பா, அம்மா ரொம்ப ரஜினி மாதிரிலாம் வந்து. சரவணா,
6 குளுக்கோஸ் பாக்கெட் போட்டதும் நரம்பெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்குதுப்பா. பரபரப்பா ஏதாவது பண்ணணும் போல இருக்கு. நீ ஒண்ணும் பண்ணவனா, ஒழுங்கா படுத்து 2 நாள் ரெஸ்ட் எடு. ஐயோ படுக்கிறதா? ஆஹா, சௌந்தர்யா கல்யாணம் முடியற வரைக்கும் நமக்கு ஓய்வொழிசலே கிடையாது. மா நீ இப்படி வா. நீ முதல்ல இப்படி Sit down. பாத்துறா, பாத்து. என்ன தள்ளி விடுற? ஹாஸ்பிட்டல்ல வச்சு உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். சொல்லு சரவணா. யாரோ ஒரு தமிழ் சொன்னான்றதுக்காக இப்படி நெஞ்ச பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கிறிய. உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நாங்களும் என்ன ஆயிருந்திருப்போம்? யாரோ ஒரு தமிழா? தமிழ் என் மருமக பிள்ளைப்பா. என் பொண்ணு கைய பிடிச்சி அவளை கடைசி வரைக்கும் பத்திரமா பாத்துக்குவேன்னு சத்தியம் பண்ணி இருக்காரு. அது நேத்து நடந்த மேட்டருமா. 4 நாள் முன்னாடி அவன் வேற யாரோ தமிழ் தானே. அப்பவும் என் மருமக பிள்ளைதான். இந்த பாரு சரவணா, உனக்கும் உங்க அக்காவுக்கும் இன்னைக்கு ஒண்ணு பேசுறது நாளைக்கு ஒண்ணு பேசுறது விளையாட்டா இருக்கலாம். முன்னாடி பின்னாடி பல்ட்டி அடிக்கிறது உங்களுக்கு ஈஸி. நாங்க வயசானவங்க, எங்களால அப்படி பல்ட்டி அடிக்க முடியாது. சௌந்தர்யா ஒன்னும் வேணான்னு சொல்லிய. அவன் தானே உங்ககிட்ட வந்து சௌந்தர்யா வேணான்னு சொன்னா. எப்பா, நெருப்புல விட்டல் பூச்சி விழுந்தாலும் விட்டல் பூச்சில நெருப்பு விழுந்தாலும் டேமேஜ் ஒண்ணுதானே. இப்ப நீ என்ன சொல்ல வர? இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிக்கிறோம், அவ்வளவுதான். என்னடா பாக்குற? அப்போ உனக்கு எங்களை விட உன் மருமக புள்ள தான் முக்கியமா போயிட்டான்ல. சரவணா, உங்க அக்கா மேல ஒரு மாதிரியும் அவளை கட்டிக்க போறவர் மேல ஒரு மாதிரியும் பாசத்தை வைக்க முடியுமாடா? ஏண்டி இந்த ஃபார்முலா சரவணன் மீனாட்சி மேட்டர்ல மட்டும் அப்ளை ஆக மாட்டேங்குது? பாருங்க, அதை எதையும் பேசி என்ன குழப்பாதீங்க. சாக கடந்ததுல ஒரு சின்ன சந்தோஷம். தமிழையும் சௌந்தர்யாவும் ஒன்னா சேர்த்து வச்சதுதான். அவங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். வரேன். என்னப்பா இது? சரவணா, சின்ன வயசுல நீ அம்புலி மாமா கதை படிச்சிருக்கிறியா? அம்புலி மாமா? பாப்பா, நீ கோவப்படுற. கொஞ்சம் கூட உனக்கு பொறுமையே இல்ல. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. அதுல ஒரு மந்திரவாதியுடைய உயிர் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு கிளிக்குள்ள இருக்கும். நீ படிச்சிருக்கியா? அந்த மாதிரி தான் உன் அம்மாவுடைய சந்தோஷமும் துக்கமும் சௌந்தர்யா தமிழ் கல்யாணத்துல இருக்குது. அது நல்லபடியா நடந்தா அவ நல்லா இருப்பா. அந்த கல்யாணம் நடக்கலன்னா அவளுக்கு கஷ்டம். என் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணாதீங்கடா. அவ கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கட்டும். பா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரம்யா, யாருன்னு போய் பாருமா. யார் இவ்வளவு நேரமா கதவு தட்டுறது? தெரியல, பார்க்க போன ரம்யாவும் காணோம். இருங்க, நான் போய் பாக்குறேன். யாரு? மாப்பிள்ள, நீங்களா? வாங்க வாங்க. என்னடா யாரோ கதை தட்டுறாங்களே, பார்க்க போன ஒருத்தரையும் காணமேன்னு பார்த்தேன். நீங்க தானா? என்ன மாப்பிள்ள திடீர்னு? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். அட என்ன மாப்பிள்ள, நீங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் ஒரு எட்டு வந்து பார்த்துருக்கணும். அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை மாமா, வீட்டுக்கு வந்துட்டாங்க. இல்லை மாப்பிள்ள, அன்னைக்கு வரணும்னு கிளம்பிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது மொத்த பிரச்சனையும் நம்ம தமிழால தான். அதான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, குடும்பம்னா சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் இருக்குமா? அம்மா தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்போ எல்லாம் ஆல்ரைட் தான். பார்வதி, மாப்பிள்ளைக்கு காஃபி ஏதாவது போட்டு கொடு. காஃபியில் அது வேணாத்த, டிஃபன் மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணீங்கன்னா சாப்பிடலாம். ஒரு 15 நிமிஷம் பொறுத்துக்கோங்க மாப்பிள்ள, கடகடன் ரெடி பண்ணிடுறேன். சரி அத்த. ஏ ரம்யா, எங்க அந்த மணி பர்ஸை காணோம்? யாரு? சுதாவா? அவதான். நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்ன இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கா? விடிய விடிய டிவி பார்க்கறது, பகலெல்லாம் தூங்குறது, அதான் இவங்க பொழப்பு. அப்புறம் ரம்யா, நீ கூட போய் அத்தைக்கு சமையல் ஹெல்ப் பண்ணலாமே. நான் மாமா கிட்ட தனியா பேசணும், கிளம்புன்னு சொன்னா நானே போயிட போறேன். அததான் டீசெண்டா சொன்ன, புரியாத உனக்கு? எங்களுக்கெல்லாம் அப்படி டீசெண்டா சொன்னா போக மாட்டோம். மூஞ்சில அடிச்ச மாதிரி கெட் அவுட்னு சொன்னாதான் சிரிச்சுக்கிட்டே போவோம். கெட் அவுட், ஐ மீன் கெட் இன். தேங்க் யூ. மாமா,
உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, அது சொல்லுங்க மாப்பிள்ள. என்கிட்ட சொல்ல ஏன் யோசிச்சுக்கிட்டு? பரவாயில்ல சொல்லுங்க. உங்களுக்கும் மீனாட்சிக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. திரும்பவும் தமிழ் ஏதாவது? அதெல்லாம் இல்ல மாமா, இது வேற. காரணம் இல்லாம நீங்க அங்கிருந்து கிளம்பி வந்திருக்க மாட்டீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஐயோ, என்ன இது பெரிய பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு? என்னன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பணம் டைட்னு எனக்கு தெரியும். மீனாட்சி ஏதாவது சொன்னால? மாமா, இதெல்லாம் மீனாட்சி சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? நான் உங்க மருமக புள்ள இல்ல, புள்ள மாதிரி நீங்க தானே அடிக்கடி சொல்வீங்க. தமிழ் கொஞ்சம் கோவக்காரன், தமிழ் மேல கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி தானே உங்களுக்கு அப்புறம் உங்க சொத்தெல்லாம் பாத்துக்கிற உரிமை என்கிட்ட கொடுத்தீங்க. இப்ப நான் அது எதுவும் இல்லைன்னு சொல்லலையே. இது எல்லாத்தையும் நீங்க முழு மனசோட என்ன உங்க புள்ளையா நினைச்சு செஞ்சிருந்தீங்கன்னா நான் பண்ண போற விஷயத்தை நீங்க தடுக்கூடாது. என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? இதை வாங்கிக்கங்க மாமா. இது என்ன? நீங்க வாங்கிக்கங்க சொல்றேன். இது என்ன மாப்பிள்ள, ஒன்னும் புரியல. இதுல 8 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு மாமா. எல்லாமே என் சொந்த பணம். இதை எடுத்துக்கங்க. தமிழுடைய கல்யாணத்தை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்லா கிராண்டா பண்ணுங்க. ஏன்னா நீங்க உங்க புள்ளையா நினைக்கிறது உண்மையா இருந்தா இதை நீங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்க இங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது அங்க நானும் மீனாட்சி எப்படி மாமா சந்தோஷமா இருக்க முடியும்? மாப்பிள்ள, இந்த பிரச்சனை எல்லாம் சும்மா சாதாரண பிரச்சனை தான். 10-15 நாள்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சரி மாமா, அது வரைக்கும் இந்த பணத்தை வச்சுக்கோங்க. பிரச்சனை முடிஞ்சோடனே திருப்பி கொடுங்க. இந்த பணத்தை நீங்க வாங்கினாதான் எனக்கு சந்தோஷம். அப்பதான் நீங்க தமிழ், மீனாட்சி, என்ன எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். என்கிட்ட இருந்து இது வாங்கிக்க யோசிச்சிங்கன்னா என்னை இன்னும் நீங்க அந்நியமா தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மாப்பிள்ள. மாமா, என்ன மாமா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை விட எனக்கு வேற என்ன வேணும் மாப்பிள்ள? இப்படி ஒரு பாசக்கார மாப்பிள்ளைக்கு முன்னாடி மத்த எல்லாமே தோத்துருச்சு. நீங்க கேட்டதே எனக்கு பெரிய சந்தோஷம் மாப்பிள்ள. போதும், தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கி சொல்லி என்னை கம்பல் பண்ணாதீங்க மாப்பிள்ள. ஏன் எதுக்குன்னெல்லாம் என்கிட்ட காரணம் கேட்காதீங்க. அது அப்படிதான், சின்னதுல இருந்தே அப்படி பழகிடுச்சு. எதுக்காகவும் யாரையும் தொந்தரவு பண்றது இல்ல, யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்ல. இல்ல மாமா. மாப்பிள்ள, எனக்கு தெரியும் மாப்பிள்ள, எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க வருவீங்கன்னு. முடிஞ்ச வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கணும்னு பாக்குறேன். முடியலன்னா நான் உங்ககிட்ட தான் வந்து நிக்க போறேன். வாங்கிக்கங்க மாமா. தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். கொடுக்கறது வாங்க யோசிக்கிறேன்னோ உங்களை வேற ஆளுன்னு நினைக்கிறேன்னோ இல்ல, உங்களை என் பிள்ளையா நினைக்கிறேன். என் பிள்ளைய கஷ்டப்படுத்தக்கூடாது. முடியலன்னா கண்டிப்பா நான் வாங்கிக்கிறேன். இதுக்காகவா எப்படி தூரம் வந்திருக்கீங்க? இல்ல மாமா, இதனால கல்யாண வேலைகள் நிக்க வேணாம் தான். மாப்பிள்ள, உங்களை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. 4 பேர்கிட்ட சொல்லி கூட பெருமைப்படுத்த முடியல. பொறாமப்படுறாங்க இப்படி ஒரு மாப்பிள்ளையான்னு. போங்க மாமா. மாப்பிள்ள, உண்மை சொல்லிட்டா மீனாட்சி மாதிரி ஒரு பொண்ணு எல்லா அப்பனுக்கும் கிடைக்கும். ஆனா இந்த சரவண மாதிரி ஒரு மருமகன் உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. தமிழ். என்னங்கப்பா? எனக்கும் அம்மாவுக்கும் மெட்ராஸுக்கு டிக்கெட் போட சொன்ன, போட்டியா? இல்லைப்பா, மறந்து போயிட்டேன். ஏண்டா, எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன், தினம் மறந்துட்டேன்னு சொல்ற. சரிப்பா, போட்டுறேன்ப்பா. சீக்கிரம் டிக்கெட் போட்டீங்கன்னா உன் கல்யாணம் சீக்கிரமா நடக்கும், பாத்துக்க. அப்படின்டா டிக்கெட்டே போடாம இருந்திருப்பேன். டேய், என்னடா இப்படி பேசுற? கல்யாணம் தானே, பொறுமையா பண்ணிக்கலாம். இப்ப என்ன அவசரம்? தமிழ், வேற ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாமியார் கூட எதுவும்? காலோட பேசினே. சௌந்தர்யாவுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கட்டிக்க போறவ கூட சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான். ஆனா அதை பெரிய பிரச்சனை ஆக்கிடாத. எவ்வளவு வேணாலும் கோவப்படு, ஆனா வெறுப்பை வளர்த்துக்காத. உனக்கு புரியாதது இல்ல, பாத்துக்க.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கட்டிக்க போறவ கூட சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான். ஆனா அத பெரிய பிரச்சனை ஆக்கிடாத. எவ்வளவு வேணாலும் கோவப்படு, ஆனா வெறுப்பை வளர்த்துக்காத. உனக்கு புரியாதது இல்ல, பாத்துக்க. தமிழ், இப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதான் உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதே, என்னன்னு சொல்லு. ஏம்மா, இனிமேல் இந்த கல்யாணம் வேணும்னு சொல்ல முடியாதுல்ல? ஐயோ, இது என்னடா கூத்தா இருக்கு? இப்பதானே உன் மாமியாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, இப்ப போய் இந்த கல்யாணம் வேணுமான்னு கேக்குற? இப்போ கோவத்தில் பேசிட்டேன், அதனால அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அடுத்தபடிக்கு அந்த அம்மா அவங்க பொண்ணு கையை பிடிச்சி கொடுக்குறப்ப எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும்? சரிப்பா, என்ன கோவம் சௌந்தர்யா மேல? கோவமெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி, அவகிட்ட என்ன பிடிக்கல? ஏதாவது கோவம்டா சரி பண்ணிடலாமேன்னு யோசிக்கலாம். எதையாவது பிடிக்கலண்டா இதை மாற்றிக்க அதை மாற்றிக்கன்னு சொல்லலாம். ஆனால் மொத்தமாகவே அது சரியாக வராதுன்னு தோணுதும்மா. என்னடா இப்படி குண்டை தூக்கி போடுற? ஆமாம்மா, அது பழக்க வழக்கம் வேற, நம்ம பழக்க வழக்கம் வேற. அதை தான் நாங்கள் அப்பவே சொன்னோம், நீ எங்ககிட்ட சண்டை போட்ட. என்ன செய்யறது, சில விஷயங்கள்லாம் பட்டா தானே புரியுது. தமிழ், அப்படியெல்லாம் யோசிக்காதப்பா. இது உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, தங்கச்சி வாழ்க்கையும் இதோட சேர்ந்துல கிடக்கு. என்ன பாக்குற? இல்ல, நீ எல்லாருமே சொல்றப்ப நீங்க அம்முட்டி பேரு நான் கெட்டு போகணும்னு சொன்ன மாதிரியே தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒன்னொன்னா நடக்கிறப்ப இதைத்தானே அன்னைக்கே சொன்னீங்கன்னு தோணுது. தமிழ், நீ ஒண்ணு சின்ன புள்ள இல்ல, உனக்கு கீழே எத்தனையோ பேரை வச்சு வேலை வாங்குற. அவளை சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? உண்மையை சொல்லு, உனக்கு அவளை பிடிக்காது தானே? இத பாரு தமிழ், இப்பவும் சொல்றேன், எங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. உனக்கும் அவளுக்கும் பிடிச்சிருந்தாலே போதும், போக போக சரியாயிடும். இல்லம்மா, அவ முந்தி மாதிரிலாம் இல்லம்மா, வேற மாதிரி பேசுறா, வேற மாதிரி நடந்துக்கிறா. இதெல்லாம் நினைச்சா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எத்தனை நாள் ஓடும்னு எனக்கு தெரியல. தமிழ், மனசு ஒரு உண்டியல் மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமா பாசத்தை சேர்த்துக்கிட்டே வந்தேன்னா கொஞ்ச நாள்ல மனசுல பாசமா ரொம்ப வழியும். அத வெறுப்பா சேர்த்து வச்சேன்னா கொஞ்ச நாள்ல மனசு பூரா வெறுப்பாதான் இருக்கும். எதை சேர்க்கணும்ன்றத நீ பாத்துக்கப்பா. அவளை பிடிச்சதுக்கும் இன்னைக்கு அவளை பிடிக்காததுக்கும் காரணம் அவ இல்ல, நீதான். அன்னைக்கு நீ அவளை வேணும்னு நினைச்ச, அதுக்கு காரணமா கிடைச்சது. இன்னைக்கு அவளை வேணான்னு நினைக்கிற, அதுக்கும் காரணமா கிடைக்குது. ஏமா வேண்டாம் வேண்டாம், இப்ப என்னடாண்டா நீயே கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ற? நான் வேணான்னு சொன்னது அப்பப்பா, இப்ப போய் வேணான்னு யோசிக்க கூடாது. அது எல்லாத்துக்கும் கஷ்டம், சரிதானே? சரி, சாப்பாடு எடுத்து வை. என்னப்பா எதுவுமே சொல்லாம போற? நீங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்குறவங்க தானே, இதெல்லாமே சரியா வரும்னு ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. மாட்டிக்கிட்டு முழிக்க போற எனக்கு தானே தெரியும் இது சரியா வருமா வராதான்ட்டு. இப்ப என்ன சொல்ல வர? கல்யாணத்துக்குன்னு எவ்வளவோ நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள எவ்வளவோ நடக்கும், பார்த்துக்கலாம் விடு. அம்மா, தமிழ் இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன்ட்டு அப்பாட்டியோ மீனாட்சிட்டியோ தேவையெல்லாம் போட்டு கொடுத்துடாதீங்க, புரியுதா? சீச்சி, நான் ஏன் பேச போறேன்? மீனாட்சி, பெரிய பிரச்சனை.